எல்லா அமைச்சருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு போகும்போது நீசிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி பிஜிஎம்மோட போறாங்க. ஒரு ஆய்வு பண்றது இது வெறும் ரீல்ஸ் ஆட்சியா தான் இருக்க போகுதா? புது மாப்பிள்ளை முறுக்கு மாதிரி, அது புது அமைச்சர் முறுக்கு மாதிரி இருக்கு அவங்க பண்றது. முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு தான் அது மாதிரி கண்டிஷனாக பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரு பைக்கு, எல்லாருக்கும் 200 நிபந்தனையே இல்லாமல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு கேரண்டி கொடுத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் பெரிய கஜனா அங்கே தான் இருக்குது. இது வந்து குட்டி கஜனா. எல்லாம் 70% பெரிய பெரிய திட்டங்களுக்கு எல்லாம் டெல்லியிலேருந்து தான் வரணும். ஸோ அது வந்து அவர் முதல் முறை அவர் போனார்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கரண்ட் கட் சாரா மாதிரியே கட் ஆகுது. இதுக்கு டிஎம்கே காரங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மின்வெட்டு வருஷலாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன். எலக்ட்ரிசிட்டி வந்தால் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. முதல்வர் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பெருசாக இருக்குது. பிரதமரை சந்திச்சு வந்ததுக்கப்புறம் கூட ப்ரெஸ் மீட் கொடுக்கல. ஸோ இது சரியான போக்கா? இது இப்படி தான் இருக்கணுமா? அதில் வந்து அடிதடி அவங்க கத்துறது இவர் கத்துறது அது மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ப்ரெஸ் மோதலுக்கு இவர் வந்து தயாராக இல்லை. மொழி கொள்கை இல்லாமல் பாதிக்கப்படுவது பாவம். குப்பனோ சுப்பனோ தச்சனோ ஆட்டோ ரிக்ஷா டிரைவருடைய பசங்களுக்கு அநீதி செய்கிறோம். ஐடிஎம்கேலேருந்து 4 எம்எல்ஏ வந்து பதவி ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்கல்ல. இது குதிரை பேரம் தானே? இதுதான் ரொம்ப ஹார்ஸ் ட்ரேடிங் தான் அநியாயத்தில் நடந்துகிட்டு இருக்காங்க. டிவிக்கு அந்த விஷயத்தை தான் பண்ண வராங்களா? ஒரு 15 டேஸோ 1 மந்த்தோ பண்ணிவிட்டு டப்புன்னு கழிச்சிட்டு திருப்பி எலெக்ஷன்ஸ் வச்சு ரீ எலெக்ஷன் வச்சா எல்லா அமைச்சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு போகும்போது ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு நீசிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி பிஜிஎம்மோட போகிறாங்க. ஆமாம், அது மாதிரி இந்த பிஜிஎம் வைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஹுக் மைண்டை கொடுக்கறதுக்கான ஒரு வேலை தானே வச்சுங்களேன். அது வந்து சைக்கலாஜிக்கலி பார்த்தா அதுக்கான வேலை தான். அந்த பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் பண்ணும்போது பின்னாடி பிஜிஎம் போட்டு கொடுக்கறது, ஒரு ஹைக் கொடுக்கறதுக்கு தான். எல்லா இடத்துலையுமே அதை போட்டு ஒரு ஆய்வு பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வெறும் ரீல்ஸ் ஆட்சியாக தான் இருக்க போகுதா? அந்த 5 வருஷம் அப்படி தான் இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ ஹோப் இது வந்து ஒரு வெறும் ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ஒரு ரியல் ஆட்சியாக வரும்னு நான் தமிழ்நாட்டுக்காக நல்லது இங்கே பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பர்சனலி ஐ எம் நத்திங் அகென்ஸ்ட் விஜய். பட் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒவ்வொரு அமைச்சரும் மாதிரி ஆய்வு பண்ண ஒரு கும்பல் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக், ஜெயிலர் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, துப்பாக்கி பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களால அந்த வேலை செய்ய முடியல. உதாரணத்துக்கு வந்து ஒரு கை வெட்டப்பட்டது. அந்த கை வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சைடில் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே பாவம் அந்த கை அப்படி போகுது. அப்போ வந்து மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர், அமைச்சர் கூட இல்லை, நான் டீன் போட்டு டீன் வந்து நான் ரவுண்ட்ஸ் பண்ணேன். ஒரு ஒயிட் கோட் போட்டு டீன் ரவுண்ட்ஸ் போடுற மாதிரி அவங்க பண்ணி எல்லா டாக்டர்ஸையும் அவங்க வேலையை விட்டுட்டு இந்த டாக்டர் அங்கே போய் ஓபி பார்க்கலாம், இன்னொருத்தன் வந்து கழுத்தை வெட்டுவான். எங்கள் அம்மாவை கொண்டு வந்து நீ வந்து வெயிட் பண்ண வச்சாங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்படியே விளாசுறாங்க. செம்ம ஒரு சினிமா இம்பாக்ட் இருக்குது. அப்புறம் நான் டீன், அப்புறம் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு ரிப்போர்ட், நீங்கள் டீனா? நீங்கள் டீன்ல இல்லையே, நீங்கள் நர்ஸு தானே? நர்ஸுக்கும் டீனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ எடிட்டிங் மிஸ்டேக்கில் டீன்னு போட்டேங்கிறாங்க. எடிட்டிங் மிஸ்டேக்கில் நான் வந்து திடீர்னு நான் வந்து மினிஸ்டர்னு போட முடியுமான்னு. ஸோ எனிவே எந்த ஒரு எண்ணத்துலையோ கருத்துலையோ அவங்க சொன்னாங்களோ இது வந்து அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் பெரிய பாதிப்பு. வேலையை விட்டு தூக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? ஒரு அமைச்சர் வந்து ஒரு அங்கே இருக்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போகிறாங்க, போயிட்டு ஒழுங்கானா நான் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேசுகிறாங்க, நடக்குதுல்ல. அதுக்கான அதிகாரம் முதல்ல அமைச்சருக்கு இருக்கா? அதாவது ஸ்டேஷனுக்கு இருக்கா, அமைச்சருக்கு இருக்கா? அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஆனால் அமைச்சர் வந்து ஒரு மெமோ அனுப்பிட்டார் வச்சுக்கங்களேன் டீனுக்கு, இந்த மாதிரி இந்த ராஜ்குமார் அவங்க இல்லவே இல்லை, அவன் என்னன்னு உடனே இது பண்ணிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னா 2-3 நாளில் அந்த கருவியை பயன்படுத்தி அவங்களால பண்ணலாங்கிறது. ஆனால் அதை ஆரம்பிக்கும் போதே டே உன்னை போட்டுருவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணுங்கள், புது ஆட்சி, மக்களுக்கு என்னென்னு பண்ணலாம் காட்டலாம். யாராவது செய்யலைன்னா தூக்குவோன்னு ஆரம்பிக்கிறது அது கூட கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்குது. இந்த சினிமேட்டிக் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணணுங்கிறது என்னுடைய இது. 2வது விஷயம் ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, இந்த குறு தொழில் இருக்குது. அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழிலுங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு, மைக்ரோன்னு ஒரு பாவம் முறுக்கு ஆயாம முறுக்கு சுட்டு பிளாஸ்டிக்கில் படக்குன்னு போட்டு விற்கிறாங்க. பிளாஸ்டிக் கூட எல்லாம் விற்பாங்க. அதை எடுத்துட்டு அது என்ன 4-5 நாளுக்கு அப்புறம் நம்ம போய்ட்டு யாரும் வாங்க போகிறது இல்லை. அப்போ கார்பரேட்டுக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்களா? எனக்கு புரியலையே. அவங்க வேணும்னா போய் கார்பரேட்டுக்கு போய் பண்ணட்டும். நீ பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனிக்கு போ, பார்லே பிஸ்கட் கம்பெனி அங்கே போய் நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா பண்ணிங்களா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பண்ணால் அதில் கொஞ்சம் ஒரு நியாயம் இருக்கும்.
அதுக்கும் நியமித்த பல ஆஃபீஸர்ஸ் அதுக்குன்னு இருக்காங்க வச்சுக்கோங்க. சரி நீங்களும் போய் பண்ணி ஆயா சுட்ட முறுக்கு வச்சுக்கிட்டு எப்போ எக்ஸ்பயர் ஆகணும் ஆயா போய் டெரரைஸ் பண்ணுறது என்ன விஷயம்? அதுவும் பேக்ரவுண்ட் ஜெயிலர் மியூசிக் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஷோயியாக இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் வேலையில் காட்டுங்க. நீங்கள் 24 hours நீங்கள் பிடிச்சிங்களா, அந்த ஆளை பிடிச்சிங்க, கார்த்தியை அந்த பொண்ணை கொண்ட ஆள், அது நீங்கள் பண்ணீங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற கார்த்தியை போடுங்க. என்ன கேட்டிங்கன்னா என்கவுண்டரில் போடுங்க. மக்களுக்கு வந்து ஒரு 10 என்கவுண்டர் பண்ணுங்களேன். இது ஷரியாலா வச்சு சவுதியில் பண்ணுற மாதிரி, அது நல்லாயிருக்கும். போய் ஆயா சுட்ட முறுக்கு வச்சு நீங்கள் பார்க்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் புது மாப்பிள்ளை முறுக்கு மாதிரி, அது புது அமைச்சர் முறுக்கு மாதிரி இருக்கு அவங்க பண்ணுறது. மேனிஃபெஸ்டோ சிஎம் அவர்கள் மேனிஃபெஸ்டோவில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது எப்படி மாறிடுச்சு இப்போ அப்படின்னா, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் மாறி. உதாரணத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ, அது எல்லாருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து விவசாய கடன் ரத்து, அதை நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தான் நீங்கள் கண்டிஷனல் ப்ராமிஸ்னு ஒன்று இருக்குது. நான் இதை பண்ணுறேன் என்னால் முடிந்தால், அது நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும். நீங்கள் வந்து ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த இன்சூரன்ஸ்காரங்க சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு கடைசியில் இன்சூரன்ஸ் மேட்டர் சப்ஜெக்ட் சாலிசிட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது முடிஞ்சால் தான் வரும், ப்ராமிஸ் பண்ண முடியாது. அது மாதிரி கண்டிஷனாக பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரு பைக்கு, எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ, ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம்னு சொல்லுது. அன்கண்டிஷனாக நீங்கள் வந்து சரத்து இல்லாமல், நிபந்தனையே இல்லாமல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு கேரண்டி கொடுத்தீங்கன்னா இப்பேற்பட்ட விளைவுகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். தயவுசெய்து முதலமைச்சர் அவர்களே, இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் உங்களோட நான் 8 வயசு ஜாஸ்தி, எனக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எடுத்த ஒரு 2-3 விஷயமாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 4-5 பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த 1 பவுன் எல்லாருக்கும், அந்த 1 கிராம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ப்ராமிஸ் பண்ணால் போல் நாங்கள் இது சொன்னால் போல் உங்களுக்கு நிச்சயமாக 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் கம்மினா, நீங்கள் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, மே முடிஞ்சு மே ஜூன் ஜூலை ரொம்ப சூடாக இருக்குது, தமிழ்நாடு பூரா நீங்கள் ஃபேனை போட்டுக்கலாம், கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏசி கூட போடலாம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. ஒவ்வொன்றா எடுத்து இவர் கம்ப்ளீட்டாக முடிச்சு டிக் பண்ணி அடுத்ததுக்கு போகிறாரு. அம்மா என்கிட்ட கஜானால என்கிட்ட இல்லை, நானும் கேட்டுட்டு இருக்கிறேன் சார். மேலே கஜானா இல்லைன்னா அது எப்போ சார் நீங்கள் லாஜிக்கு அது லாஜிக்கே தெரியும். ஆமாம், அப்பயே போன ஆட்சிலேயே வந்து அவங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டாங்க. இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை ஆட்சி ஏற்ற உடனே கஜானா காலியாக இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குன்னு அது தெரிஞ்சு தானே மேனிஃபெஸ்டோ. யூஆர் கரெக்ட். அட்லீஸ்ட் மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டு இதனால் என்னால் 4-5 பண்ண முடியாது, நான் 1 எடுத்து ஃபுல்லாக முடிச்சிடுறேன் தமிழ்நாடுக்கு, அப்புறம் 2வது எடுத்து எல்லாம் முடிச்சிடுறேன், அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே போல் இந்த சமயத்தில் அவர் திருப்பியும் டெல்லியோட போய் ஒரு நல்ல ஒரு சம்பந்தத்தை வந்து அவர் உருவாக்கணும். ஏன்னா என்ன இருந்தாலும் பெரிய கஜானா அங்கே தான் இருக்குது, இது வந்து குட்டி கஜானா. எல்லாம் 70% பெரிய பெரிய திட்டங்களுக்கு எல்லாம் டெல்லியிலேருந்து தான் வரணும். ஸோ அதை வந்து அவர் முதல் முறை அவர் போனார்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உள்துறை அமைச்சர் அவர் பார்க்கலங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 10 நிமிஷம் தான் அவர் நிதியமைச்சரை பார்த்தாரு. அண்ட் பட் மெயின் வர்றது பிரதமர்கிட்ட இருந்தானே, பிரதமரோட அவர் 1 மணி நேரம் இருப்பார், 40 நிமிஷம் இருப்பார் நான் நினச்சேன். பரவாயில்ல, 10 நிமிஷம் தான். இது முதல் ட்ரிப்பாக இருக்கலாம். என்னோட முதலமைச்சர் அவர்களே, என்னுடைய ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து அடுத்த முறையாவது நீங்கள் வந்து பிரதமர்கிட்ட மீட் பண்ணும்பொழுது ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் பேசி உங்களுடைய சாம் எப்படி லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும், லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான ஆட்கள் உங்கள் பின்னால் வராங்களோ, அதே போல் பிரதமர் அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பின்னால் வரணுமா? அது அப்பா என்ன பொறுத்துடுவாங்க. பிரதமர் நீங்கள் கொஞ்சம் வசப்படுத்தலாம், யூ கேன் ட்ரை டு வின் ஹிம் ஓவர் டு யுவர் சைடுன்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டேஸாக ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. என்னென்னா கரண்ட்டு கட்டு சர மாதிரியே கட் ஆகுது. இதுக்கு டிஎம்கே காரங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே காரங்க காரணமாக இருக்க முடியுங்கிற கேள்வி பல பேர் எழுப்புறாங்க. இவ்வளோ அதாவது 200 யூனிட், ஆமாம் 200 யூனிட் ஃப்ரீ சொல்லிட்டீங்க, ஆனால் மின்வெட்டு வருஷலாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் யாரும் பார்த்து எலக்ட்ரிசிட்டி வந்தால் தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக தடைகள், நிர்வாக கஷ்டங்கள், சில சமயம் நிர்வாக சீர்கேடுகளோ எந்தவித ஒரு நிர்வாகத்திலையும் அது இருக்க தான் செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமராஜரோ ஒரு கலைஞரோ துல்லியமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. பல விஷயங்கள் நான் திமுகவுக்கு எதிர்த்திருந்தாலும் அவங்களுடைய இந்த நிர்வாகம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு துல்லியமாக இருக்கும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் நல்லா இருக்கும். ஸோ அதே போல் புது ஆட்சி வந்திருக்கு, 30 நாள் கூட ஆகலை. நம்ம வந்து அவரை பற்றி தப்பு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் கொஞ்சம் ஊக்குவித்து கொஞ்சம் உந்துதல் பண்ணி
வாங்க முதலமைச்சர் அவர்களே. அதுக்கு என்ன பண்றாருன்னு தெரிஞ்சாதானே, ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃபேக் ஆகிறதுனால ஓ இது இருக்கா அது இருக்கான்னு தெரியுது. கரெக்ட். இதுக்கு வந்து கம் பேக் டு பேசிக்ஸ்ம்பாங்க. நீங்கள் ஒரு கருப்பு போர்டு உங்ககிட்ட இருக்கு வச்சுங்க, நான் சின்ன ஒரு மேலாண்மை பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன். வைப் த போர்டு க்ளீன், கம் பேக் டு த போர்டு. முதல்ல இருந்து வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு ஆல் பார்ட்டி கமிட்டி கூட கூப்பிடலாம், என்ன வேணும் கூப்பிட்டு இது மாதிரி என்ன பிரச்சனைகள், மேக்ஸிமம் பிரச்சனை சட்ட சீரொழுங்கு, மின் வாரியம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் முதல் பண்ணோம்னா அதுக்கு பின்னால் வர்றது தண்ணி, நீர், இந்த மேகதாதெல்லாம் இருக்கு. மேகதாதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் வேர்த்து கொட்டி சாஞ்சிட்டு இருக்கானுங்க, அது சரிப்படுத்துங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, இது ரெண்டும் சரிப்படுத்தணும். ஸோ லா அண்ட் ஆர்டர் அண்ட் எனர்ஜி, இது ரெண்டும் டாப் ப்ரையாரிட்டியாக எடுத்து இதுக்கு என்னென்ன திட்டங்கள் உள்ளே கொண்டு வர முடியும் நினச்சா நம்ம வந்து IMF, வேர்ல்டு பேங்க் இவ்வளோ விஷயங்களுக்கு போகலாம். இவருடைய கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது வேர்ல்டு பேங்க்கில், எனக்கு தெரியும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் அமெரிக்காவில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு விஜய்க்கு. இதை நம்ம அவர் பயன்படுத்தி ஃபண்ட்ஸை கொண்டு வந்து இந்த ரெண்டும் பண்ணோம்னா நீங்கள் சொன்னால் போல் இந்த அளவுக்கு மின்வெட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு ரிக்வெஸ்ட், இந்த 200 யூனிட் அவர் சொன்னது நிபந்தனையற்ற சரத்தற்ற அது 200 யூனிட் பண்ணால் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். அது வந்து இன்றைக்கி ஒரு டாப் ப்ரையாரிட்டி. எனர்ஜி அண்ட் சேஃப்டி, இது ரெண்டும் மட்டும் பார்க்கணும். முதல்வர் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பெருசாக எதுவும் பேசல. இன்றைக்கி அதாவது பிரதமரை சந்தித்து வந்ததுக்கப்புறம் கூட இங்கேருந்து குரல் எழுப்புறாங்க, சார் ப்ரெஸ் மீட் கொடுங்க சார், என்ன சார் பேசுனீங்க, என்ன சொன்னாங்க, ப்ரெஸ் மீட் கொடுங்க. ஏன்னா அறிக்கையை தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம அறிக்கைக்காக மட்டுமே காத்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வெளிப்படையான அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், இன்னும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் வந்து அவங்களுடைய ஸ்போக் பர்சனாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சரியான போக்கா, இது இப்படி தான் இருக்கணுமா, இந்த ஒரு மாஸ் இமேஜை மெயின்டைன் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? குட் கொஸ்டின். ஆல் ஐ கேன் சேஸ், அவர்கிட்ட சுற்றி இருக்கிற ஒரு உள்வட்டம் இருக்குல்ல, ஒரு வலிமையான உள்வட்டம், ஒரு ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் அவர்கள், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கணேஷ் இருக்கார். இவங்கெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு முறை மட்டும் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா, இப்போ அஜித்குமார் படம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யார்கிட்டையும் ஒன்றும் பேச மாட்டார். திடீர்னு ஒரு படம் வரும், பயங்கர மாஸ் ஓப்பனிங்காக இருக்கும், நடுவில் அதை பற்றி பேச மாட்டார், சின்ன படங்களில் இது பண்ண மாட்டார், இது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டார், நேராக ஒரு படத்தில் மட்டும் அடிப்பார். அப்போ வந்து மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷோ பிஸ்னஸ்லேருந்து வர்ற ஒரு கோட்பாடு தான், பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் ஷோ பிஸ்னஸ். இது மாதிரி இவருக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பண்ணுவாருன்னு அப்படி பண்ணலாம். ரெண்டாவது, தமிழ்நாட்டு ப்ரெஸ் மாதிரி உஷாரான ப்ரெஸ் வேறு எங்கேயும் கிடைக்க முடியாது. அதாவது அவங்களுக்கு எந்த திசையில் திருப்பணுமோ ஊடுருவி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் வேணும், ஒரு ஆழம் வேணும். இப்போ தான் வந்திருக்கார் முதலமைச்சர், அந்த அனுபவத்துக்கும் ஆழத்துக்கும் கொஞ்சம் தேடி அப்புறம் அவர் ஹேண்டில் பண்ண. ஒரு அண்ணாமலை எடுத்திங்கன்னா கூட, ஒரு அண்ணாமலைஜி ஒரு முதல்ல ஒரு ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்படியே ஹி க்ரூ இன்டு இட், மெச்சூர் பண்ணார். பட் முதல்ல வந்து அடிதடி அவங்க கத்துறது இவர் கத்துறது அது மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ப்ரெஸ் மோதலுக்கு இவர் வந்து தயாராக இல்லை at this point of time. ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் டிவிக்கு முழுக்க ஆதவ அர்ஜுனா அவசரமாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து நான் நினைக்கிறேன், விஜய் வந்து கம்மியாக பேசினாலும் பெருசாக வெளியில் வரலைனாலும் ஹீ இஸ் அ டெசிஷன் மேக்கர். அவ்வளோ ஈஸியாக அவரை தட்ட முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, வெரி ஃபியூ. ஆனால் நிர்மலா சீதாராமன் அம்மா நிறைய ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு அமித்ஷாஜியும் கொடுப்பார். இவர் வந்து வேலையை பண்ணிகிட்டே போவார். ப்ரெஸ் மீட்னா ஒரு இட்டலிக்கு போகும்போதோ அல்லது ஒரு நார்வேக்கு போகும்போதோ அங்கே அவங்க கேட்டால் சொல்லுவார். தவிர இப்போ ஒரு அண்ணாமலைஜி எடுக்கிறா போல் அவர் எடுக்கலை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து பாருங்களேன், அவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்கவே இல்லை அவர். பட் அதனால் அவர் பவர் அவர் இழந்துட்டார்னு நம்ம சொல்ல முடியாது. மோடிஜி அவர் பவர் இழந்துட்டார்னு சொல்ல முடியாது. அதனால் விஜய் வந்து நமது முதலமைச்சர் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னா கூட அவர் பவர் இழந்துட்டாருன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம். இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு தான் எல்லாம் பவர் இருக்குது, மோடிஜி கிட்ட பவர் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவல் பவர் சென்டர் இஸ் நரேந்திர தாமோதர் பாய் மோடி. அதே போல் நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன், பவர் சென்டர் வந்து நமது முதலமைச்சர் விஜய் தான் இருக்கும். ஒரு பவர் சென்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவர் திருப்பி சொன்னார். நிறைய இடத்துல பவர் சென்டர் உருவாகி ரீல்ஸாக போயிட்டு இருக்கு. ஒரு கடைசி விஷயங்க, அவர் மற்ற இடத்துல பவர் சென்டராக இருக்கும், மக்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் மட்டும் நிறைய கொடுத்துட்டு நல்லா இருக்கும். பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
வெரி குட் பாயிண்ட்டுங்க சதீஷ். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசலை. அவருடைய ட்வீட் பார்த்தீங்கன்னா அது மும்மொழி கொள்கையை வந்து 2029 கம்ப்ளீட்டாக மக்கள் மனசுக்குள்ளே ஏற்றுறதும் வந்து அமல்படுத்துறதுக்கும் மத்திய அரசு வந்து ஆயத்தமாயிருந்துச்சு. இப்போ வந்து இப்போ 26, 27 பண்ணலாம் அவங்க வந்து அறிக்கையை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையை வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர் அறிக்கை, அது வந்து காலத்துக்கு முன்னாலே நீங்கள் விடுறீங்க, மக்களுடைய ஒரு தமிழ் உணர்வை வந்து பாதிக்கக்கூடாது, நம்ம முதலே திட்டம் போட்டால் போல் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அறிக்கையை கொண்டு வரலாம், அந்த அறிக்கையை தாமதம் பண்ணி எப்போ ஒரிஜினல் பிளான் அப்பே பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ பாஜக வந்து நானும் ஒரு ஸ்டேட் மெடிக்கல் செக்ரட்டரி தான், செம்ம அடி வாங்கியிருக்கோம் இந்த எலெக்ஷனில். அது நம்ம இட்ஸ் an elephant in the room, everybody can see it. இந்த சமயத்தில் போய் 2029 கொண்டு வரது சரி, இப்போ ஹிந்தி படிங்கப்பா அப்படி தான் நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மும்மொழி கொள்கையை நான் பல முறை டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் பிரின்சிபல். என்ன கேட்டால் என் பசங்க ஸ்கூலில் இருக்கிற நான் வளர்ந்துட்டாங்க, ஸ்கூலில் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து மும்மொழி கொள்கை சீக்கிரமாக கொண்டு வந்து அவங்களுக்கு போடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் வந்து பாதிப்படைவது மும்மொழி, கிளியராக சொல்கிறேன், மும்மொழி கொள்கை இல்லாமல் பாதிக்கப்படுவது பாவம். குப்பனும் சுப்பனும் தச்சனும் ஆட்டோ ரிக்ஷா டிரைவருடைய பசங்களுக்கு அநீதி செய்கிறோம். இப்போ பிஸ்னஸ் மேனோட பையனுக்கோ டாக்டரோட பையனுக்கோ அநீதி பண்ணல. அவங்க எப்படியும் ஹிந்தியும் ஃப்ரெஞ்சும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஐபி ஸ்கூல்ஸ்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லையும் இந்த சமச்சீர் கல்வின்னு போட்டு ஒழிச்சிட்டாங்க. இந்த சமச்சீர் கல்வியும் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் உங்களுக்கு ரெண்டே போதும், உங்களுக்கு போதும்ப்பா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஆமாம், அதுவே பெருசாக தமிழ், இது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு 3வது லாங்குவேஜ் இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் யூ கேன் லேர்ன். ஆமாம், அதுனா ஓகே தானே? இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. அதுதான் ஓகேங்க. பசங்க போய் விளையாடுவாங்களா? நான் வந்து ஒரு ஹிந்தியோ பெங்காலியோ கற்றுக்கிறேன்னு நினைப்பாங்க, போய் விளையாடுவாங்க. ஓகே, அப்போ வந்து 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இது பண்ணுறாங்க, ஒரு சின்ன டிகிரி பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் போகிறது என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தே கோயிங் ஃபார் டேட்டா சயின்ஸு, கோயிங் ஃபார் ஸ்டெம், சிடிஎஸ்சி, இன்ஃபோசிஸ், ஜோஹோ தவிர மற்ற பெரிய எம்ப்ளாய்மெண்ட் 30,000 20,000 எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் துர்காப்பூர்லேயும் குர்கான்லேயும் பூனேலையும் இருக்குது. நம்மளால என்ன சொல்கிறோம், அப்போ போய் தமிழ் கற்றுக்க மாட்டா, அப்போ போய் தமிழ் கற்றுக்கிறது இல்லையே. நான் வந்து தமிழர்களை வந்து பூனேயில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், 2-3 வருஷத்துல கற்றுக்க. இங்கிலீஷ் தெரியும்ல, இங்கிலீஷ் தெரியும். அப்படி இருந்தும் அவங்களோட நிறைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் போல இல்லவே இல்லைங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கல்கட்டாவுக்கு போனால் எனக்கு பெங்காலியும் தெரியும், ஆனால் பிரதானமாக எல்லோரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. நான் எல்லோரும் ஃப்ரீயாக ஹிந்தியில் பேசுவேன். நான் டெல்லிக்கு போகிறேன், ஹிந்தியில் பேசுவேன். கொச்சினுக்கு போகிறேன், மலையாளி ஹிந்தியில் தான் பேசுவான். ஏன்னா மலையாளிகள் வந்து மும்மொழி கொள்கை வந்து 30 வருஷமாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஹிந்தியில் பேசுவான், அந்த ஆக்சென்ட்டோட பேசுவான், ஆனால் ஹிந்தி பேசுவான். அவனுக்கு மலையாளம் தெரியும், ஹிந்தியும் தெரியும். நீங்கள் ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா தெலுங்கில் பேசுவாங்க, ஹிந்தி ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நீ இங்கிலீஷில் பேசுகிறான்னா, நான் வந்து கடந்த 50 வருஷமாக நாங்கள் ஹைதராபாத்தில் ஹிந்தியில் தான் பேசுவோம், we know இங்கிலீஷ். ஆனால் நாங்கள் எங்களுடைய நடைமுறை ஹிந்தியில் பேசுகிறது தெலுங்கு தானே. தெலுங்கு அண்ட் ஹிந்தி ரெண்டும் ஈக்குவலி. நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, அங்கே செகண்டராபாத்தில் அங்கே போனீங்கன்னா ஃபுல் உருது ஹிந்தி தான். அந்த ஓல்டு நிசாம் ஏரியாலாம் ஒன்லி ஹிந்தி. ஆமாம், அது ஆக்சுவலாக உருது பிளேசஸில் ஃபுல்லாக அவங்க உருது தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பேசி பழகிட்டாங்க, தான் பேசுவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியுமே, நீ காமன் லாங்குவேஜில் பேசுனா அங்கே 5 பேர் ஹிந்தியில் பேசிட்டு இருக்காங்க. நாம் உள்ள வந்து யூ ஸ்பீக் இங்கிலீஷ் தான் என்ன அசிங்கமாக இருக்கும். அந்த எம்பாரஸ்மெண்ட் நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது. அவங்க அழகாக பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஹிந்தி இல்லை, ஏதாவது இன்னும் மற்ற 8 கிளாசிக்கல் செம்மொழிகள் ஏதாவது ஒன்று கற்றுக்க. அப்போ உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம ஃபாரின் லாங்குவேஜ் ஆல்சோ கற்றுக்கலாம்ல. ஃபாரின் லாங்குவேஜ் அடிஷ்னல். இப்போ நீங்கள் நான் போன 4-5 ஸ்கூல்ஸ், ஐபி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் 6 மொழிகள் கற்றுருக்காங்க. மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா. இல்லை, இதெல்லாம் 2 ஃபாரின் லாங்குவேஜஸ். ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கே மேடவாக்கம் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க, இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம். இப்போ எனக்கே 6-7 மொழி ஈஸியாக வரும். அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் தெலுங்கில் பேசும்பொழுது ஹைதராபாத்தில், மலையாளத்தில் பேசும்போது கொச்சினில், அல்லது நான் பெங்காலியில் பேசும்போது கல்கட்டாவில், அல்லது டெல்லிக்கு போய் நான் ஹிந்தியில் பேசும்போது இதனால் எனக்கு பெரிய அட்வான்டேஜஸ். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், இங்கிலீஷில் பேசிட்டுமே, நான் முக்கால்வாசி திமுக தான் பரவாயில்ல இங்கிலீஷ் பேசிட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷே ஒரு ஃபாரினரோட லாங்குவேஜ். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 8 பேரோட நம்ம ஒரு சம்பாஷணை, ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்பொழுது 7 பேர் படப்படன்னு ஹிந்தியில் பேசும்பொழுது நாம் போய் அவங்களோட சண்டை போட்டு இதான் இங்கிலீஷ் இருக்கே காமன் லாங்குவேஜ், நீ இங்கிலீஷில் பேசுடான்னு சொல்லி அவங்க 50 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடைமுறையை மாற்றுறது தமிழர்களுக்கு கஷ்டம். அது யாருக்கு கஷ்டம்? பாவம், நம்ம கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு கஷ்டம், சமச்சீர் கல்வி படிக்கிற பசங்களுக்கு கஷ்டம். இப்போ நீங்கள் மாலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஜாலியாக ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. யார்? இந்த ஹையர் எண்ட் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. நாம் சண்டை போடுறது இந்த பசங்களுக்கு தான்.
ஸோ அண்ணாமலை சொல்கிறது நீங்கள் 29ல் கொண்டு வாங்க, ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்தால் மக்கள், தமிழ் மக்கள் உடனே அதுக்கு வந்து எதிர்ப்பு. அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ பாஜகவில் இருக்கிறதுக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு தயவுசெய்து எனக்கு விட்டுருங்க. பாஜகவில் இருக்கிறேன், அண்ணாமலைஜி எனக்கு ரொம்ப பெரிய நெருங்கிய நண்பர். அந்த ஒரு கேள்வி மட்டும் நான் ஃப்ரீயாக சொல்கிறேன், நான் பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. ஓகே. ஏடிஎம்கேலேருந்து 4 எம்எல்ஏ வந்து பதவி ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்கல்ல, இது குதிரை பேரம் தானே? இதுதான் ரொம்ப ரொம்ப ஹார்ஸ் ட்ரேடிங் தான் அநியாயத்துக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. டிவிக்கு அந்த விஷயத்தை தான் பண்ண வராங்களா? நீங்கள் ஒன்று நினச்சிக்கங்க, நீங்கள் 21 எலெக்ஷன் 26 எலெக்ஷன் பாருங்கள். இது மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஹோட்டலில் போய் எல்லாரையும் பூட்டி வச்சுக்கிட்டு யாரையும் விடாமல், அதுதான் நிஜமான குதிரையை வச்சு நம்ம மண்டியில் வைக்கிற மாதிரி, குதிரை மாடு மண்டியில் வைக்கிற மாதிரி வைக்கிறது தான் நிஜமாகவே குதிரை பேரம். இந்த இதில் வந்து அவ்வளவு மோசம் இல்லை, கொஞ்சம் அவங்களுக்குள்ளே பார்த்து பவர் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ரைட்டுங்களா, தாவேகா அவங்க ஒரு தனி கட்சி, நாம் தமிழர் ஒரு தனி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, 4 முனை போட்டி தான் நம்ம பேசணும். இப்போ தாவேகா ஜெயிச்சிருச்சு. இப்போ தாவேக்காவை நான் தாவேக்காவாக பார்க்கணுமா, திராவிட இயக்கத்தோடைய கூட்டணி கட்சிகள்னு பார்க்கணுமா, அண்ணா திராவிடத்தோட கூட்டணி கட்சிகள்னு பார்க்கணுமா, இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்த தாவேக்கான்னு பார்க்கணும்? நான் எதுவாக பார்க்கணும்? பயங்கரமான கூகுளி போடுறீங்க நீங்கள். அது எப்படி தெரியுமா சதீஷ், நானும் நினச்சிட்டு இருந்தேன், இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், பேசாமல் இட்ஸ் டூ லேட், இட்ஸ் நாட் டூ லேட், ஒரு 15 டேஸோ 1 மந்த்தோ பண்ணிவிட்டு டப்புன்னு கழிச்சிட்டு திருப்பி எலெக்ஷன்ஸ் வச்சிடணும். எலெக்ஷன் வச்சா நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதுவே இருக்காது. ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து டிஎம்கே கூட்டணின்னு நினச்சி நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டேன். இப்போ நான் வந்து டிஎம்கே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே காங்கிரஸுக்கு போட்டேன். அப்போ டிவிகேக்கு போனுச்சுன்னா நான் இப்போ லாஜிக்கலி நான் இப்போ எந்த ஆட்சியில் இருக்கேனுங்கிற கேள்வி பல பேர் கேட்குறாங்க. கரெக்ட். நிஜமாவே நான் வந்து பர்சனலாக அஃப்கோர்ஸ் நான் ஒரு பொசிஷனில் இருந்திருந்தா ஆட்சி அமைச்ச உடனே கழிச்சிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அது இது மாதிரி பிடுங்கிட்டு இருந்தான்னு கழிச்சிட்டு இந்த முறை 2வது எலெக்ஷன் வச்சுன்னா அந்த 107 108 200 வரட்டும், சந்தோஷம். ஆமாம், அப்போ வந்து நீங்கள் கேட்குற சந்தோஷமா இருக்கணும், ப்ரைடாக சொல்லுவேன்னா நான். அது மட்டும் இல்லை, இப்போ பிரச்சனைகள் வரப்போகுது. இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீ ஆட் பண்ண முடியும். இப்போ IUML வந்து டெஃபினட்டாக சண்டை போட்டு வந்தே மாதரம் எப்போவுமே அந்த காலத்து ஜின்னாலேருந்து அகேன்ஸ்ட் வந்தே மாதரம், பிகாஸ் அது ஆன்டி முஸ்லிம்ஸ் அது மாதிரி ஒரு பெண்ணாக பாரத நாடை பார்க்குது. பெண்ணாக வந்து நம்ம ஒரு நாடை பார்க்க முடியாது, நாடு தான், அது பெண் இல்லைங்கிறது ஜின்னா அந்த காலத்துலேருந்தே வச்ச முஸ்லீம் லீகோட கோட்பாடு. அது அவங்களுக்கு வருது. ஸோ இவங்க உட்காந்துட்டு நீங்கள் வந்து வந்தே மாதரத்துக்கு சண்டை போடணும், ஃபேன் இல்லை லைட் இல்லைன்னு ஒருத்தங்க காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் வந்தே மாதரத்துக்கு போய் சண்டை போடணும். ஏன்னா அவங்க IUML இழுத்துட்டு இருக்காங்க, குத்துறாங்க ஒரு பக்கத்துல இருந்து. இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் குத்த ஆரம்பிச்சிருவாங்க, இதை மூடு அதை மூடு, இந்த ஸ்டெர்லைட் மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கம்யூனிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய தாவேக்காக்குன்னு ஒரு கொள்கையை உங்களால் அமைக்க முடியாது. ஐநோ 1000லேருந்து 2000 கோடி ஆகும் ஒரு எலெக்ஷன் திரும்பி பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் இருந்தோம், அதை பண்ணி பக்கா ஒரு பெரும்பான்மையாக வந்தால் அப்போ வந்து தாவேக்காவுடைய சாயம் இது, தாவேக்காவுடைய திசை இது, நம்ம நின்று அடிக்கலாம். புரியுது. இது என்ன கேட்டால். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கொஸ்டின் சதீஷ், தேங்க்யூ. நேயர்களுக்கும் நன்றி.